பேசினாங்க, தன் மனதில் உள்ளதை அப்படியே என்ன பண்ணாங்க, எடுத்து பேசினாங்க. அண்ணன் பேசினது இந்த காலகட்டத்துக்கும் பொருந்தி வருது. ஒரு தலைவர் பிதாவாகிய தேவன் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான், தூய பரிசுத்த ஆவியானவர் தான் நமது இயக்கத்தின் கொள்கை தலைவர்கள். சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த திருமண்டல் மீட்பு இயக்கம் நிச்சயமாக அண்ணன் சொன்னது போல யாரோ ஒரு மனிதரை கடவுள் கொண்டு என்ன பண்ணுகிறார், நடத்துகிறார். கர்த்தர் பாத்தீங்கன்னா அவர் செய்ய நினைத்து தடைபடாதுன்னு இருக்கு இல்லையா, சோ அதை கொண்டு நடத்துகிறார். இதுல அண்ணன் ஒரு வார்த்தைக்கும் அண்ணனுக்கு தெரியும், அதனாசிஸ் சார் பெரம்பு சேனல் நல்லதுதான் பேசுறாரு, உண்மையதான் பேசுறாருன்னு தெரியும். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவருடைய கட்சியினரை விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கறதுனாலதான் அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போ அங்க ஒரு கேள்வி எனக்கு எழுகிறது. அண்ணன் பாத்தீங்கன்னா ஸ்ரீராஜன் அண்ணனுடைய அணியில தான் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா கால்வெல் மேல்நிலைப் பள்ளியில் தாளாளராகவும் இருக்காங்க. அப்போ எதற்காக நமது எஸ்டிகே ராஜன் அண்ணன் அணியினுடைய ஆயர்கள் பாத்தீங்கன்னா அண்ணனை போய் சந்திக்கணும், சால்வையை போடணும், எங்கேயோ இடிக்க, அதாவது இவங்க நம்ம அணியினர் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க சொல்லி 100க்கு 100 உறுதிப்படுத்தப்பட்டது. அப்புறம் எதுக்கு போய் அவங்களுக்கு போய் சால்வ் பண்ணணும், அண்ணனை எதுக்கு போய் சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் எழுதுது. என்ன காரணம்? ஆமாங்க, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக். அதாவது அண்ணன் பாத்தீங்கன்னா எஸ்டிகே ராஜனுடைய ஆதரவாளர், அவங்க அணியில தான் இருக்காங்க, தாளாளராகவும் இருக்காங்க. ஆனாலும் நல்லதை என்ன பண்ணுவாங்க, நினைத்து நல்லதை யோசித்து அணிகள் சார்பற்று நிக்கிற ஆயருக்கு என்ன பண்ணிடக்கூடாது, ஓட்ட போட்ட கூடாது சொல்லி என்ன பண்றாங்க, அண்ணன் போய் பார்த்திருக்காங்க. அண்ணனை மட்டும் இல்ல, எல்லாரும் என்ன பண்றாங்க, போய் பாக்குறாங்க, ஆயர்களை பாக்குறாங்க, திருமண்டல பெருமன்ற மக்களை பாக்குறாங்க, அவர்கள் அணியை சார்ந்தவர்களை மட்டும் தான் பாக்குறாங்க. அண்டர்லைன் பண்ணிடுங்க, சரியா? இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, இப்ப நம்ம ஆயர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, சால்வ போட ஆரம்பிச்சதுல இந்த ஆடிக்கழிவுல வந்துச்சு, தூத்துக்குடியில இருக்கிற ஒரு துணி கடையிலையும் சால்வையே கிடையாது. எல்லாம் என்ன பண்ணுச்சு, வித்து தீர்ந்தது. ஆமா, நம்ம ஐயர் மாதிரி தான் பேர் பண்ணி